பெண்கள் வந்து ஒழுங்குமுறையாக இருந்தால் எந்த ஆம்பளையும் வர மாட்டான். நீ ஏன் திரும்பி பார்க்குற அவனை போயிட்டு தான் அவன் போய் நிற்பான். வெட்டின்னு வச்சாங்க, உள்ளே வச்சாங்க, அனுப்பிட்டாங்க. இன்னும் இன்னொரு ஆள் அது தப்பு செய்வாங்க. பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு வீட்டு குடும்ப பொண்ணுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? ஆண்கள் சரியில்லாதால பெண்களுங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. துபாயில எப்படி தண்டனை கொடுக்குறாங்க, அது மாதிரி ஒரு தப்பு செய்யறவனு தண்டனை கொடுத்தா ரெண்டாவது தப்பு செய்ய மாட்டான். இப்போ பெண்களுக்கு எதிரான இந்த பாலியல் கொடுமைகள்லாம் நடக்குதுன்னா இப்போ 5 வருஷம் வந்து சிறை தண்டனைங்கிறாங்க, அப்புறம் வந்து ஆயுள் தண்டனைன்னு சொல்கிறாங்க. இந்த சட்டம் மாரி பார்க்குறீங்க? இந்த சட்டம் வந்து அப்போ பொண்ணுக்கு உரிமை கொடுத்தாக்கா ஆண்கள்லாம் அவுட் ஆக வேண்டியது தான். பார்த்துட்டான் பிடிச்சி கூட ஜெயிலில் போடு, பார்த்துட்டான் பிடிச்சி போட ஜெயிலில் போட அப்புறம் ஆண்கள் இப்போ பவர்லாம் போச்சு. பெண்கள் ஒழுங்காக ஏன் வராங்க? பெண்கள் ஒழுங்கான முறையில் புடவை கட்டி பாரு. நான் சொல்கிறேன், தமிழக நீங்கள் தொலைக்காட்சியில் போடுங்க. தயவுசெய்து தமிழக மக்கள் பெண்கள் வந்து புடவை ஜாக்கெட்டை போட தான் மதிப்பதுக்கு. நீங்கள் அண்டபடியாக ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படி இருக்குது? காலேஜில் எப்படி போகலாம்? இல்லை, அது அவங்க விருப்பம் இல்லை. ட்ரெஸ் போடலாம். அது போட்டால் ஏன் வந்து உங்களை வந்து பாலியல் தொல்லை போடுறாங்க? இல்லை, அதனால மட்டும்தான் பாலியல் தொல்லை நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு அசுத்தமான போனால் ஒழுங்காக போனால் ஒழுங்காக யாரும் போனால் படிச்சிருக்கோம். அந்த மாதிரி நாங்கள் பண்ணும்போது அந்த காலேஜ் யாரும் இருந்தாலும் வரல, அழகாக நீட்டாக வருவாங்க, நீட்டாக போவாங்க. இப்போ வந்து அது மாதிரி இல்லை. அது அரசாங்கம் வந்து தெளிவுபடுத்தணும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஒழுங்காக வா, நீட்டாக பேசு, இந்த காலேஜ் உள்ள வைக்காத, வெளியே வச்சுக்கோ, மூணு பசங்க மட்டும் வெளியே வச்சுக்கோ அப்படின்னா போயிடுவாங்க. இந்த காலேஜ் உள்ள வச்சாக்கா எல்லாமே இப்போ ஆபத்து தானே. இப்போ எல்லாம் போல கட்டு போச்சுல. இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தாங்கிறீங்களா? பாதுகாப்பு இருக்குது. அதை பார்த்து இப்போ பெண்களும் பாதுகாப்பாக நடந்துக்கணும். இப்போ பேசும்போது வந்து ஒரு ஆள் பேசும்போது பெண்கள் வந்து ஒழுங்குமுறையாக இருந்தால் எந்த ஆம்பளையும் வர மாட்டான். நீ ஏன் திரும்பி பார்க்குற அவனை போயிட்டு தான் அவன் போய் நிற்பான். அண்ணான்ட்டா முடிஞ்சு போகுது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நீ தயவுசெய்து குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்குமே கூட இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறாங்க. ஆமாம், ஒரு விஷயத்தை நீ இப்போ பதிவு பண்ணுங்க. ஒரு விஷயத்தில் பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸில் போயிட்டுக்கிறான். ஒரு பையன் போய் காலேஜில் வந்து அதுனா ஒரு காலேஜ் வந்துட்டான். அது வந்து நந்தன் ஆர்ட்ஸ் காலேஜ். அப்படியே ஒரு 10 பசங்க ஏறானுங்க. பொண்ணு பார்த்து வர்றான். அந்த பொண்ணுடான்றா வணக்கண்ணா என்னை விட்டுருங்கன்னு தான் விட்டு எழுந்து போயிட்டான். மரியாதை போயிட்டாங்க. இன்னொரு போட்டு பார்த்து திருப்பி திருச்சாட அவன் அங்கே போய் உட்காரான் போய். இதனால நம்ம வந்து நம்ம ஒழுங்காக நடந்துக்கணும். அதிகப்படுத்தவனும் சட்டத்தை இன்னும் மேலப்படுத்தவனும். பசங்க வந்து இப்போ ஒரு பொம்பளையோ ஒரு பொண்ணை ஒரு தவறு செய்கிறான்னு வச்சுக்கோ, சரியான நடவடிக்கை அவனுக்கு எடுக்கணும். ரெண்டாவது ஒருத்தன் பார்த்தா அப்பா இவ்வளோ பெரிய தண்டனை ஆகுது, இதுவா இந்த பக்கமே திரும்ப. இப்போ துபாயில் எப்படி தண்டனை கொடுக்குறாங்க, அது மாதிரி ஒரு தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுத்தா ரெண்டாவது தப்பு செய்ய மாட்டான். கடுமையாகனா இந்த தப்பு செய்ய மாட்டானுங்க. அப்புறம் ஏன் நம்ம ஒரு 6 மாதமாக 1 வருஷமாக மிஸ் அடிக்கிறாங்க, 1 வருஷம் திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறான் பணங்கன்னு கட்டி. அப்போ மறுபடியும் தவறு செய்ய தானே செய்வான். அவனுக்கு இல்லாத மாதிரி ஆக்கிட்டா அந்த தவறு அடுத்தவன் பார்க்குறவன் செய்ய மாட்டான். இல்லை, அது மாதிரி தண்டனைங்க வந்து கடுமையாக ஆக்கணும். அப்போ தண்டனை குறையும். ஒரு விவகாரம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் பெருசாச்சு இல்லை, அதை பற்றி உங்களோட கருத்து? அது வந்து நான் சரியாக பார்க்கல, இருந்தாலும் அது அவன் பண்ணது தப்பு. இப்போ கலைஞர் கட்சியிலையும் ஜெயலலிதா கட்சியிலையும் இருக்கிறான். கட்சியில் இருந்தால் உனக்கு ஒரு மதிப்பு மரியாதை ஒரு பேர். அதை வந்து இதை தவறாக யூஸ் பண்ணினா நீ இவ்வளோ நாள் அதில் கட்டி காத்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு. இல்லை, அது எதுக்கு அந்த வேலை செய்யணும்? எவ்வளோ பணத்துக்கு வரவங்களாம் இருக்கிறாங்க. விருப்பமே இல்லாதவங்களை கொடுமை பண்ணுறது தப்பு தானே. அவனுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும், சரியான தண்டனையும் கொடுக்கணும். தமிழ்நாட்டு பாதுகாப்பு இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு வீட்டு குடும்ப பொண்ணுக்கு ஒரு போலீஸ் போட முடியுமா? அது பண்ண முடியாது. அதனால் வந்து பாதுகாப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம வந்து அஜாயத்தில் நடக்கிறது தான் இதெல்லாம். வந்து யாரை வந்து பாதுகாப்பு இல்லைன்னா சொல்ல முடியாது. பாதுகாப்போடு தான் எல்லாம் இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு குடும்பத்துக்கு ஒரு போலீஸ் போடணும். ஒரு வீட்டாண்ட போட முடியுமா? அவ்வளோ போலீஸ் எங்கே போட முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை வந்து யார் அந்த சார் நாங்கள் கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது யார் இந்த சார்னு பதில் சொல்ல மாட்டேன்னா அவர் சீமா தான் சொல்லணும். இப்போ ஏன்னா அப்போ அவருக்கு தெரியுது இல்லை, அவருக்கு தெரிஞ்ச தொட்டு தானே யார் இந்த சார்னு கேட்குறாரு. அதனால் அவர் சொல்லணும், சீமா தான் சொல்லணும். அவர் இவ்வளோ அவதூறாக பேசுகிறார், அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கம். நடவடிக்கை எடுக்கணும்னா நடவடிக்கை அவர் எடுத்தால் அவர் பெரிய ஆள் ஆகிடுவார். இன்னும் அவர் சீமானை இப்போ நடவடிக்கை எடுத்தோம்னா சீமா வந்து பெரிய ஆள் ஆகிடுவார். அதுதான். சென்னை வந்து எவ்வளோ பாதுகாப்பான இடம்? சென்னையிலையா? சென்னையிலாம் பாதுகாப்பான இடம் தான். ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை எல்லாம் நடக்குது நிறைய சென்னையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ தான் ரொம்ப, அப்போல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுக்கு? அதுக்கு இதுன்னா பண்ணுறவங்களே அவங்கள உலகத்திலே வைக்கக்கூடாது, சுற்றுத்தள்ளிடணும்.
இப்போ அவர் காலேஜ்குள்ளே போய் ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து இப்போ திமுக காரங்க அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை போய் சட்டசபையில கூட முதல்வரே பேசுறாரு. அதை பத்தி இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படிப்பா இப்போ ஒரு பொண்ணு அது தப்பு தான் அது மாதிரி நடந்தது. இருந்தாலும் பொண்ணுங்க கரெக்டாக இருந்தால் ஏன் அது மாதிரி நடக்குது? பொண்ணுங்களே தப்பு சொன்னா எப்படி? ஒரு தவறு நடக்குது அதை தடுக்கணும்ல. பொண்ணை போய் அந்த பொண்ணு ஏன் போச்சுன்னு எப்படி சொல்லலாம்? சொல்லக்கூடாதுல்ல. ஆமாம், அது தப்பு தடுக்கணும் தான். அதான்ப்பா அவங்க நல்லா கண்டிக்கணும். கண்டிச்சு அதை அவனை மறுபடியும் அவனை வச்சாக்கா மறுபடியும் தான் வெட்டுன்னு போய் வச்சாங்க, உள்ளே வச்சாங்க, அனுப்பிட்டாங்க. இன்னும் இன்னொரு ஆள் அது தப்பு செய்வாங்க. அவனை அந்த மாதிரி கொன்னுட்டாக்கா இன்னொரு நாளைக்கு பயம் இருக்கும். ஆமாம், அவனை வைக்கக்கூடாது. எந்த இடமே பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு. பெண்களுங்களுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது. ஆண்கள் சரி கிடையாது. ஆண்கள் சரியா இருந்தால் பெண்கள் அடங்கி வீட்டில் இருப்பாங்க. அதனால ஆண்கள் சரியில்லாதால பெண்களுங்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. ஆண்கள் வந்து வேலைக்கு போக மாட்டேன்றாங்க, கொல்ல மாட்டேன்றாங்க. ஊழு உதான விட்டுக்குன்னு தெருவிலே திரிஞ்சுன்னு இருக்கிறதால எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. வேலை கிடைக்க மாட்டேங்குது. கொடுத்த வேலையை நான் பாதுகாப்பாக வச்சுக்கணும், விட்டு கொடுக்க கூடாது. வேற ஒருத்தவங்களுக்கு அனுதாபப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கணும்னா என்ன பண்ணணும்னு ஆம்பளை வேலைக்கு போனா தானேப்பா வீட்டில் மதிப்பு இருக்கும். புரியுதுங்களா? ஆம்பளைங்க வேலைக்கு போனா தான் வீட்டில் மதிப்பு இருக்கும். வீட்டில் ஆம்பளை வீட்டில் இருந்தால் பொம்பளைங்களுக்கு மதிப்பு இருக்காது. கடந்த காலத்துல கூட இப்போ கலைஞர் குறித்து ஒரு பாடல் பாடி சர்ச்சையாச்சு. ஆமாம், சர்ச்சையாச்சு. ஆனால் இது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி அவர் வீட்டை முற்றுகிறது கரெக்டு தான். ஆனால் ஏன் வந்து அவர் மேலே எதுவும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அரசாங்கம்? அதான் ஏன் அரசாங்கம் டிலே பண்ண தெரியல. அரசாங்கம் டிலே பண்ணுது. ஆனால் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அவர் மேலே கண்டிப்பாக. சீமானுக்கு அதை பற்றி என்ன ஏதுன்னு தெரியாதனால தான் இப்போ அப்படி மாதிரி பேசுகிறாரு. அது புல் விவரம் அவருக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதை பற்றி பெரியாரை பற்றி பேச மாட்டார். தொடர்ந்து இவ்வளோ அவதூறாக பேசுறதுக்கான காரணம் என்ன? அவர் தொடர்ந்து அவதூறாக பேசுகிறாங்கன்னா அவருக்கு ஒரு ஆதங்கம். நம்மளை யாரும் சேர்த்துக்கலையே, யாரும் இது பண்ணலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம். அவர் ஒரு முதலமைச்சர் ஆனால் தான் அதனுடைய பதவி என்னன்றது தெரியும் அவருக்கு. அதனால் அவர் அப்படி தான் பேசுவார். இப்போது கடந்த முறை கூட கலைஞர் அவர்கள் குறித்து இதே மாதிரி தான் அவதூறாக ஒரு பாட்டெல்லாம் பாடி சர்ச்சையாச்சு. அதை பற்றி என்ன? அவர் வந்து பேசுறது கலைஞரை பற்றி எல்லாம் பேசுகிறாருன்னா அவர் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவார். சீமா அவருடைய நேரம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவார். இதே சீமா ஒரு நேரத்தில் என்ன சொன்னார்? கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசினார். இன்றைக்கி வந்து திராவிட மாடல் வந்து அதாவது குடும்ப அரசியல்ன்றாரு. அந்த மாதிரி தான் எல்லாம் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க. இப்போ இவர் முதலமைச்சர் ஆனால் மாத்திரம் என்ன பண்ண போகிறார்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதெல்லாம் பெரியார் இதை வச்சு தான் இவர் பேசுகிறாரு. வேறு ஒன்றும் அவர் பேசுறது தப்பு தானே, அதெல்லாம் தான் பண்ணுறாங்க. பெரியாருக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு பெரியார்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. பெரியார்கள் என்ன சம்பந்தம்னா அவர் இல்லாமல் இந்த கட்சி வருது. அவர் பின்பக்கம் தானே இந்த கட்சியெல்லாம் வருது. அதனால தான் அவரை பற்றி இது பண்ணுறாங்க. இவர் தப்பாக தானே பேசுகிறாரு. இவர் தப்பாக பேசுனா பின்ன என்ன பண்ணுவாங்க? பெரியாருன்றவர் எவ்வளோ பெரிய மனுஷன், எத்தனையோ கட்சியை பார்த்துட்டு வந்துக்கிறாரு. இல்லை, இப்போ கடந்த முறை கூட கலைஞர் அவர்களை குறித்து கூட ஒரு அவதூறாக ஒரு பாட்டெல்லாம் ஐயா அதெல்லாம் பேச முடியாது ஐயா, அதெல்லாம் தப்பு. அவங்களாம் வந்து ஜீனியஸ், அவங்களாம் நம்ம பேசக்கூடாது. எம்ஜிஆர் கலைஞர்லாம் ஜீனியஸ். கலைஞர்லாம் தொடர்ந்து இப்போ உங்களை பற்றி அவதூறாக இவர் பேசுறது என்ன காரணம்? பெரியார் வந்து பெரியார் தான். அவர் வந்து சொல்கிறது இவருக்கு தகுதியே கிடையாது. அதான் உண்மை. ஆனால் ஏன் அவர் வந்து பெரியாரை தொடர்ந்து அவதூறாக பேசுகிறாரு? பப்ளிசிட்டி ஒன்றும் இல்லை. இங்கே போனாக்கல விஜய் கிட்ட மாட்டிக்கினா அடுத்தது எங்கேயும் போக முடியாது அவர். கடந்த முறை இப்போ கலைஞர் அவர்களையும் கூட இந்த மாதிரி அவதூறாக பேசி அதெல்லாம் தப்பு. அதாவது அவெல்லாம் ஒரு மூத்த ஆள். ஆனால் ஏன் வந்து இப்போ திராவிடத்தையும் பெரியார் அவங்களாம் வந்து அவதூறாக பேசுகிறாரு? அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஸ்டாலின் தான் கேட்கணும்.